हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 20 பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் 7. ஸ்ரேயः குர்வந்தி பூதானாம் சாதவோ துஷ்த்யஜ அசுபிஹி தத்யன் சிபி பிரப்ருதயः கோவில்போ தராதிஷு. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரேய மிகவும் முக்கியமான செயல்கள், குர்வந்தி நிறைவேற்று, பூத்தானாம் பொதுமக்களின், சாதவ புனிதர்கள், துஷ்த்யஜ கைவிடுவதற்கு மிகவும் கடினமானவையான, அசுபி அவர்களது வாழ்வினால், தத்யன் தகிஷி மகாராஜன், சிபி மகாராஜா, பிரப்ருதய மற்றும் அவர்களுக்கு நிகரான சிறப்புடையவர்கள். கா என்ன விகல்ப சிந்தனை, தரானோ பிராமணரிடம் நலத்தை கொடுப்பதில். டிரான்ஸ்லேஷன். ததீச்சி சிபி மற்றும் பல்வேறு பெருமைக்குரிய நபர்கள் பொதுமக்களின் நலனுக்காக தங்களது வாழ்வையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தனர். இது சரித்திர ஆதாரமாகும். எனவே அற்பமான இந்த நிலத்தை ஏன் கைவிடக்கூடாது? இதை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது? பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். பகவான் விஷ்ணுவுக்கு அனைத்தையும் கொடுத்துவிட பலிமகாராஜா தயாராக இருந்தார். ஒருவர் அனைத்தையும் தானமாக கொடுத்துவிட்ட இத்தகைய உதாரணம் சரித்திரத்தில் உண்டா எனும் சந்தேகம் சுக்ராச்சாரியாருக்கு எழுந்தது. சுக்ராச்சாரியார் பிரபலமான ஒரு புரோகிதர் என்பதால் இதை அறிய ஆவலோடு காத்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் பொது ஜனங்களின் நன்மைக்காக தங்களது உயிரையும் தியாகம் செய்த சிபி சக்கரவர்த்தி மற்றும் ததீச்சி மகாராஜா ஆகியோரின் மிகச்சிறந்த உதாரணங்களை பலிமகாராஜா மேற்கோள் காட்டினார். ஒருவன் பௌதீகமான அனைத்திலும், குறிப்பாக அவனுடைய நிலத்தில் நிச்சயமாக பற்று வைத்திருக்கிறான். ஆனால் பகவத்கீதையில் கூறப்படுவது போல மிருத்யு சர்வ ஹரஸ்சாகம், நிலமும் மற்ற உடைமைகளும் மரணத்தின் போது வலுக்கட்டாயமாக பறிக்கப்பட்டுவிடும். பகவான் தாமாகவே தோன்றி பலிமகாராஜனிடம் இருந்த அனைத்தையும் பறித்து கொண்டார். மேலும் மிகவும் பாக்கியசாலியான பலி மகாராஜாவால் பகவானை நேருக்கு நேராக காண முடிந்தது. ஆனால் பக்தி இல்லாமல் அவ்வாறு ஒருவரால் காண முடியாது. இவர்களிடம் பகவான் மரண வடிவில் தோன்றி அவர்களுடைய உடைமைகள் அனைத்தையும் வலுக்கட்டாயமாக பறித்து கொள்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் நாம் ஏன் நமது உடைமைகளை விட்டு பிரிந்து அவற்றை பகவான் விஷ்ணுவின் திருப்திக்காக அவரிடம் ஒப்படைத்துவிடக்கூடாது? இது சம்பந்தமாக ஸ்ரீ சாணக்கிய பண்டிதர் இவ்வாறு கூறுகிறார். சன் நிமித்தே வரம் தியாகோ விநாசே நியதே சதி. நம்முடைய பணமும் உடைமைகளும் நீடித்திருக்காது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் பறிக்கப்பட்டுவிடும் என்பதால் நம்மளோட உடைமைகளாக அவை இருக்கும் வரை அவற்றை உயர்ந்த நோக்கத்திற்காக தானமாக கொடுத்து விடுவது நல்லது. ஆகவே பலிமகாராஜா பெயரளவாக மட்டுமே இருந்த அவரது ஆன்மீக குருவின் உத்தரவை எதிர்த்தார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 20 பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் 7 ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.